ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீங்கள் கேட்ட அதே கார பணியாரம். ஸோ கொஞ்சம் ஸ்வீட் பணியாரம் போட்டிருந்தேன். நிறைய பேர் காரத்தில் வந்து முட்டை பணியாரம் செஞ்சு போடுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டையை உடச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து வச்சுக்கணும். ஓரளவுக்கு நல்லா நுர வர அளவுக்கு அடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 கப் அளவு இட்லி மாவாக இருந்தாலும் தோசை மாவு எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ 2 கப் அளவு இட்லி மாவுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், தோசை மாவுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ வந்து நான் இட்லி மாவு சேர்க்குறேன். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், மிளகுத்தூள் வந்து தனியாக வந்து மிளகுத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ பனியார இதில் கடாயில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க நடுவில் லாஸ்ட்டாக ஊற்றுங்க, நடுவில் கருகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நடுவில் வந்து லாஸ்ட்டாக ஊற்றுனா கருகாமல் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மாவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க, ஏன்னா அது பொங்கி மேலே வருது. முட்டை போட்டிருக்கனால ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் இப்போவே போனீங்கன்னா கூட செஞ்சிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பணியாரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எக்கு போட்டிருக்கதே தெரியாது. வேலை ரொம்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பசங்க ஈவினிங் வராங்கன்னா டக்குன்னு ஸ்கூலில் விட்டு வந்தோடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம், அவ்வளோ ஈஸி. இப்போ நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட என்னென்னு யோசிக்காமல் இதை செஞ்சிடலாம். அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பணியாரம் அது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துகிட்டே வருது. ஸோ இதான் வந்து இப்போ சென்டரில் போட்டது கருகாமல் இருக்குது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்போ சென்டரில் போட்டாலும் கருக ஆரம்பிச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக ஊற்றுறனால வந்து சென்டரில் கரெக்டான அந்த கலருக்கு வருது. ஸோ நம்மளோட பணியாரம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வெந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு புதுவிதமாக ஒரு டிஷ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். நார்மலாக இட்லி மாவில் பணியாரம் செய்வோம், பட் முட்டை ஊற்றி செய்ய மாட்டோம். ஸோ முட்டை ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும். இப்போ எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்மளோட பணியாரம் வந்து ஃபுல்லாக கரெக்டான ஸ்டேஜுக்கு, அந்த கலரும் நல்ல ஓரளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துட வேண்டியதான். ஸோ இன்னும் பல எளிமையான சமையல்களுக்கு பட்ஸ் டு ப்ளூம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் வந்து சேரும். நன்றி.